வணக்கம் நண்பர்களே, போன ஒரு வீடியோவில் மீன் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு இந்த வீடியோவில் போட்டலாம். வீட்டில் ஒரு ஓரத்தில் இந்த 3 மீன் தொட்டி வச்சுருந்தேன். இது 3 லீவ் ஃப்ளவரான் இருந்துச்சு. அதை மோனிஸ்க்கு வேணுங்கிறனால அவனுக்கு எப்படியோ கொடுத்து விட்டாச்சு. இப்போ மனசு கஷ்டமாக இருக்கு. போனது போகட்டும், காயங்கள் ஆகட்டும்ட்டு இந்த மீன் தொட்டியை நீட்டாக கழுவி வச்சிட்டேன். நல்லா நீட்டாகவும் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ பார்க்க டாப் நாச்சாக செம சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்ன ஸ்கெட்சுனா, இந்த 3 மீன் தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஃப்ளவரான் இருக்கிறான், இந்த சைடு சிக்லெட்ஸ் இருக்குது, இந்த சைடு மௌலி இருக்குது. இது 3த்தையும் அந்த இதில் போட்டுருவேன். இங்கே ஓரத்தில் இருக்கிற தூக்கி இதில் போட்டுருவேன். இந்த இதுவும் செட்டு சூப்பர் ஆயிரும். இது மட்டும்தான் பண்ண போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த பிளாஸ்டிக்லாம் தூக்கி சந்தில் போட்டுருவேன். இந்த 3 மீன் தொட்டியும் தூக்கி சந்தில் போட்டுருவேன். அப்புறம் இந்த இடத்த பார்க்கும்போது செம சூப்பர் ஆயிரும். ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிகிட்டு இருக்க கேப்லேயே நீட்டாக மீன் தொட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த சைடு மௌலியெல்லாம் போட்டு வச்சாச்சு. செம அழகாக செம க்ளீனாக தெரியுது. அப்படியே அந்த ஃப்ளவரான் 2-3 நாளாக ஒரு மாதிரி சொங்கியாட்டு இருந்துச்சு. இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. சிக்லெட்ஸில் ஒன்று செத்தே போயிடுச்சு. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு இருக்க மீன் தொட்டியெல்லாம் நீட்டாக கழுவிட்டு இந்த மீனை கொண்டு போய் அந்த பெரிய மீன் தொட்டியில் போடுறதுனால அதில் இருக்க எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிட்டு புது தண்ணி ஊற்றிடலான்னு பிளான் போட்டாச்சு. அப்புறம் இந்த டப்பெல்லாம் கொண்டு போய் சந்தில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணியே ஆகணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த மீன் கழுவுனா தண்ணியில் வேஸ்ட் ஆனது இருக்கும் பாருங்கள். இது செடிகளாம் ஊற்றுனா செடி சூப்பராக வளரும்னு எங்கள் அம்மாவோட ஐதீகம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது நம்ம மீனுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் போடுறோன்னு பார்க்கலாமா? இந்த பச்சை கலரில் பீட்டாக்காக ஆன்டி பாக்டீரியா இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ப்ளூ கலர்லேயும் ஆன்டி பாக்டீரியா தான். அது பக்கத்தில் ஓஷன் ஏதாவது ஜென்ரல் இது. அதுக்கப்புறம் வேற ஒன்று பார்க்கலாம். லைட்டாக வளருன்னு வளர்றேன். கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மௌலி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம டாப் நாச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஃபுட்டுக்குள்ளே வரும். நான் வச்சிருக்க ஃபுட்டு இதெல்லாம் காட்டுறேன். இது வந்துட்டு பழைய ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு கலர் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு. இது பக்கத்தில் மௌலிக்காக வாங்கினது இந்த பீட்டா ஃபுட்டு. அந்த மாதிரி கேட்டிங்கனாலே இது குத்துருவாங்க. இது ஒரு உரமாக வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பில்லட்ஸோ அது ஏதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஃப்ளவரான் ஃபுட்டு கொடுங்கன்னு கேட்டால் இதை கொடுத்துருவாங்க. இதை வந்துட்டு எதுக்கு போடுறேன்ட்டு அடுத்தது சொல்லுவேன். அடுத்தது இந்த மீன் கடையில் போய் கப்பீஸ் ஃபுட்டுன்னு கேட்டாலே இதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா அந்த பொடி பண்ணமாக இருக்கனால மீனுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. அது பக்கத்துலேயே பீட்டா ஃபுட்டுன்னு கேட்டால் அதை விட சின்னதாக இருக்குது. இப்போ வந்துட்டு எந்தெந்த ஃபுட்டு எதுக்கு போடுறேன்ட்டு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு கம்மி விலை. நான் எதுக்காக போடுறேன்னா ஷார்க்கு கோஸ்ட் ஃபிஷ் தான் அது நிறையா சாப்பிடும். அதே மாதிரி இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மௌலிக்கு போடுறேன். இந்த ஓரத்தில் ட்ரை வார்ம்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஃப்ளவரானுக்கும் சிக்லெட்ஸுக்கும் மட்டும்தான் போடுறேன். இந்த ஓரத்துலேயே பில்லட்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு ஃப்ளவரானுக்கு கொஞ்சம் போடுவேன், சிக்லெட்ஸு கொஞ்சம் போடுவேன். அவ்வளோதான். மீது எதுக்கும் போட்டால் கம்பெனி கட்டுப்பட ஆகாது. என்ன இது கொஞ்சம் ரேட்டு ஓவரு. அது பக்கத்தில் இது வந்தீங்கன்னா இந்த பொடியாட்டுறதுனால குட்டீஸ்க்கு கொஞ்சம் போடுவேன், மௌலி கொஞ்சம் போடுவேன். அதே மாதிரி இந்த விடோ அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுருவேன். இது வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாத்துக்குமே போடுவேன். ஏன்னா இது தெரியாதனமாக வாங்கி வச்சிட்டேன். ஆனாலும் நல்ல ஃபுட்டு தான். அப்படி இப்படின்னு எதுக்கோ போட்டு எப்படியாவது கழிச்சு விட்டுறணும். அடுத்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? வேற ஒன்றும் இல்லைப்பா. இங்கே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாம் கூட்டிகிட்டு போய் சந்துக்குள்ளே போட்ட பாருங்க. அந்த சந்துக்குள்ளே இருக்க மீனை தான் காட்ட போகிறேன். இந்த சைடு ஒரு மௌலி, இந்த சைடு காலி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இருக்க குட்டியெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு மௌலி, இந்த சைடு மௌலி, இதெல்லாம் போட்டு தான் குட்டி எடுக்க போகிறோம். அடுத்தது இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிற மீனெல்லாம் அப்படி இப்படின்னு ஸ்பீடாக போட்டிருப்பேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஓரத்தில் ஒரு கப்பீஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் பாருங்க. அதோ இதுதான். இந்த டேங்கை வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேனே தவிர இன்ன வரைக்கும் க்ளீன் பண்ணவே முடியல. எப்போ க்ளீன் பண்ணுவேன்னு எனக்கும் தெரில. பாசியெல்லாம் அதிகமாக பிடிச்சிச்சு. இந்த ஓரத்தில் இந்த பீட்டா ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு மோனிஷ் கொடுத்தது தான். இன்னும் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். எப்போ கொடுப்பனோ தெரில. டாடா பாய்.